ஆனந்த விகடன் ஆசிரியனுடைய நிறுவனர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் மீது ஒரு அவதூறு வழக்கு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அதிமுகவினுடைய நிறுவனர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய காலத்தில் போடப்பட்ட செய்தி துறைக்கான ஆசான்களில் மிக முக்கியமான ஆசான் KP சுனில் அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி, அவுட்லுக் போன்ற இதழ்களில் பணியாற்றி கொண்டு ஜெயலலிதா அவர்களுக்கு 91-96க்கு பிறகு அரசியல் வாழ்க்கை இல்லை என்பது போல ஒரு பெரிய செய்தி பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் அதை உடைத்து மீண்டும் 2001 அங்கே ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு காரணம் ஜெயா டிவி தான் என்று செல்வி ஜெயலலிதா அவர்களே குறிப்பிட்டார். அதற்கு அடியேனும் சாட்சி. அவர்கள் குறிப்பிட்ட போது அந்த சேம்பரில், முதலமைச்சர் சேம்பரில் இருந்தவர்களில் அடியேனும் எதிர்கட்சி இதுக்குன்னு எதுக்காக வைக்கிறதுனா, ஆளுங்கட்சி ஒருவேளை தன்னுடைய எதேச்சதிகாரத்தால் நமக்கு முழு அதிகாரம் வந்துருச்சுடா, கொடுத்துட்டாண்ட மக்கள், நம்ம தாண்ட கவர்மெண்ட், நம்ம தாண்ட நாடு, நம்மளும் தாண்ட சொத்து, சுரண்டி எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போடா, அவன் அரசியல்வாதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போடா, மக்களை துன்புறுத்துடா, மக்களை அடித்து உதவிடா, இராணுவத்தை கொண்டு உதவிடா, காவல்துறை கொண்டு உதவிடா என்கிற இந்த மாதிரி எதேச்சதிகார போக்குக்கு அவர்கள் வந்துவிடக்கூடும் என்பதால் அவர்களுக்கு கடிவாளம் போடுவதற்காகத்தான் எதிர்கட்சி என்று ஆப்போசிட்டில் எதிர்விலே அவதூறாக பேசினார், பெண்களை அவதூறாக பேசினார் என்றால் அதற்கு என்ன சட்டமோ, அதற்கு என்ன தண்டனையோ, அதற்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை கொடுப்பதை விடுத்து அவர் மீது அடுத்தடுத்து வழக்குகளில் உடனடியாக அந்த 2 வழக்குகளில் சந்தியா ரவிசங்கரும் அதே போல் அந்த வீரலட்சுமி என்கிற பெண்மணியினுடைய வழக்கில் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிருச்சு. அதுக்கு பிறகு எங்கேயோ வழக்கையெல்லாம் தேடி பிடிச்சி, துருப்பிடிச்ச வழக்கெல்லாம் தேடி பிடிச்சி அந்த வழக்கு இந்த வழக்குலாம் போட்டு அவர் மீது உடனடியாக குண்டாஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடிகிறது. எனவே இது அவதூறுக்காக தொடுக்கப்பட்ட வழக்கோ, அவதூறுக்காக மட்டுமே அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை நம்ம பார்த்த வழக்குகள், கஞ்சா வழக்கு, அதே போல் பார்த்தீங்கன்னா குண்டாஸ் வழக்கு என்பதெல்லாம் அவதூறுக்கான வழக்கே அல்ல, அது அவதூறுக்கான தண்டனைகளே அல்ல. அதைத்தான் நம்ம சொல்ல வர்றோம். ஸோ இதை தாண்டி அவருக்கு ஆளும் வர்க்கத்திற்கும் அரசாங்கத்திற்கும் அவருக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு பகைமை இருக்கிறது அப்படிங்கிறது அது காமி. இப்போ சவுக்கு சங்கர் கிட்ட சொல்லுமா, இராணுவமோ போலீஸோ நீதிமன்றம்லாம் இல்லைங்க, அவர் தனி மனிதர். ஆனால் தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக அரசிடம் இப்பொழுது என்ன இருக்கு? அவர்களிடம் சட்டம் இருக்கிறது, அவர்களிடம் காவல்துறை இருக்கின்றன, காவல்துறையின் பல பிரிவுகள் இருக்கின்றன, அவர்களிடம் துப்பாக்கிகள் இருக்கின்றன, அவர்களிடம் கண்ணீர் புகை குண்டுகள் இருக்கின்றன, அவர்களிடம் வஜ்ரா வாகனங்கள் இருக்கின்றன, அவர்களிடம் அதிரடிப்படை காவல்துறை இருக்குது. இப்படிப்பட்ட பெரிய ஃபோர்ஸ் இருக்குது. இப்படிப்பட்ட பெரிய ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு ஒத்தை மனிதன் ஒருத்தர் அவதூறாக பேசிட்டார் என்பதற்கு அவர் மீது இத்தனை அடக்குமுறை பண்ணுது அப்படின்னா, இப்படி இருக்கும்பொழுது அப்போ ஒரு மெயின் சோர்ஸாகவே நான் ஃபெலிக்ஸ் ஜெரல்டுக்கு இருந்தேன். நான் அப்போ நிறைய தகவல்கள், ஸ்டோரிஸ் எல்லாம் அவர் பண்ண ஆரம்பிச்சு. NDTVயில் இருக்கும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியாது. ஃபெலிக்ஸ் ஜெரல்டு NDTVயில் இருந்துவிட்டு சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்திருந்தால் இப்படி அவர் கேள்வி கேட்டது அவளை பேச விட்டுருக்க முடியாது. அவர் பேசியது அப்படியே NDTV ஒளிபரப்பி இருக்காது. சரிங்களா? அப்படி துண்டா தூக்கி போட்டவங்க குப்பையில் தூக்கி போட்டு போயிடுவாங்க NDTVலாம். என்னையா எப்படியா இன்டர்வியூ பண்ணுவ அப்படின்னு ஃபெலிக்ஸ் ஜெரல்ட காரி துப்பிட்டு போயிருக்கும் NDTV ஜெனிஃபர் அருளும் பிரணாய் ராயும். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் TNTV பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் TNTV தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். சவுக்கு சங்கர் கைது மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரல்டு, ரெட்பிக்ஸினுடைய ஃபெலிக்ஸ் ஜெரல்டு கைது ஆகிய 2 செய்திகள் கடந்த சில நாட்களாக ஒட்டுமொத்த ஊடகங்களையும் ஆக்கிரமித்திருக்கின்றன. சமூக ஊடகங்கள், இணைய ஊடகங்களிலும் ஆக்கிரமித்திருக்கின்றன. சவுக்கு சங்கர் அவதூறாக பேசினார் என்று அவர் மீது புகார் தொடுக்கப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவது இது முதல் முறையல்ல. ஏற்கனவே நீதிபதி ஒருவருடைய புகாரின் அடிப்படையிலும் வழக்கின் அடிப்படையிலும் அவர் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனை பெற்று வெளியே வந்தவர் என்பது தெரியும். ஃபெலிக்ஸ் ஜெரல்டு மீது இதுவரையிலும் பார்த்திங்கன்னா அவதூறு வழக்குக்காக அவர் சிறை சென்றதாக கடந்த கால நிகழ்வுகள் இல்லை. ஆக இந்த 2 பேரில் பார்த்திங்க அப்படின்னா, அவதூறு வழக்கு என்பது தம்மை பற்றி ஏதாவது ஒரு ஊடகங்களில் அல்லது ஊடகங்கள் தம்மையோ அல்லது தமது நிறுவனத்தையோ அல்லது தமது அரசாங்கத்தையோ அல்லது தமது கட்சியையோ ஏதாவது ஒரு வகையில் அவதூறு செய்வதாக செய்திகள் வெளியிட்டால் அவற்றை எதிர்த்து அல்லது அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு ஒவ்வொரு தனி மனிதருக்குமே உரிமை உண்டு. முதல்ல நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கருத்து சுதந்திரத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு சனநாயக குடியரசு நாட்டில் உரிமை இருக்கிறதோ அதே போல நம்மை பற்றி யாராவது அவதூறாக கூறினால் அது பற்றி நீதிமன்றத்திற்கு சென்று முறையிட ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு. ஆனால் அதேவேளை அது உண்மையிலேயே அவதூறுதானா என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். முதல்ல இது அவதூறான கருத்தா இல்லை வெறும் கருத்து சுதந்திரமா? எடுத்துக்காட்டாக ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்காங்க, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்று இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் மீது ஒரு ஊழல் புகார் வருகிறது. ஒரு சாதாரண ஒரு கிராம பஞ்சாயத்தில் பணிபுரியக்கூடிய ஒருவர் ஒரு 50,000 ரூபாய் அதில் கையாடல் செஞ்சிட்டார் அப்படின்னு ஒரு புகார் வந்தால் கூட அதை நம்ம
எல்லா ஊடகங்களுமே அதை பற்றி வெளியே சொல்லாத போது ஒரு யூடியூபரோ அல்லது சமூக ஊடகங்களோ இணைய ஊடகத்திலே ஒருத்தர் வெளிப்படுத்துகிறாருன்னா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஐயம் இருக்குது அப்படின்னா அவர் அவதூறு மீது பரப்பி விட்டார் அப்படின்னு போய் நீங்கள் சொல்ல வேண்டுமேயானால் நான் குற்றமற்றவன் அப்படின்னு நிரூபிக்கணும் முதல்ல. சரிங்களா? நான் குற்றமெல்லாம் செய்ய கிடையாது, இவர் வேண்டுமென்றே அவதூறு பரப்புகிறாருன்னு சொல்லலாம். ஒன்று. இதற்கு முதல் கட்டமாக நீங்கள் பத்திரிகை ஊடகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாராவது நம்மை பற்றி செய்திகளை வெளியிட்டு விட்டால், அதாவது தவறான பொய்யான செய்திகளை வெளியிட்டு விட்டால் முதல்ல அவங்க கவனத்தை கொண்டு போகணும். தவறான பொய்யான செய்தின்னு கொண்டு போகணும். அடுத்தது மறுப்பு தெரிவிக்கலாம். இதுபோல் நீங்கள் உங்கள் ஊடகத்தில் எம்மை பற்றியும் நிறுவனத்தை பற்றியும் அமைப்பை பற்றியும் அல்லது கட்சியை பற்றி ஒரு பிழையான தவறான செய்தியை வெளியிட்டிருக்கீங்க. எனவே இதை நீங்கள் நம்ம இப்பொழுது அதை மறுத்து நான் இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இதையும் உங்கள் ஊடகத்தில் நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும் அல்லது பதிப்பிக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்கலாம். 90 நாளைக்குள் அதை பதிப்பிக்க வேண்டும் என்பது ஒரு நடைமுறையாகவே இருக்கிறது. அவ்வாறு பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. செய்தியாளர்கள் செய்திகளை கொடுக்கும் பொழுது அதற்கு நம்ம செய்தியை போடுவோம். ஆனால் அது தொடர்புடையவர் மறுப்பு கொடுப்பாங்க. அதை நம்ம வெளியிடுவோம். அது இயல்பாகவே பத்திரிகை ஊடகங்களில் உள்ள ஒரு நடைமுறை. ஸோ ரீஜாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எனவே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பல மறுப்பு தெரிவித்து அதை போடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மறுப்பு என்கிற பேரில் அவர் மீண்டும் ஒரு பொய்யை சொல்லுவாங்க. நான் மறுப்பு தெரிவிச்சிட்டேன், அதனால் நான் குற்றமற்றவன் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் பரப்புவாங்க. ஆனால் இந்த செய்தி வெளியிடக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த செய்தித்துறையினுடைய அடிப்படை ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த குறிப்பாக அச்சு ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தித்தாள்கள், அதே போல் வார இதழ்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்சி ஊடகங்கள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தி பிரிவு அப்படின்னு இருக்கும். இந்த செய்தி பிரிவு அப்படின்னா எப்படி இது செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒரு செய்தியாளர் அவங்க நியமிச்சிருப்பாங்க. அந்த மாவட்டங்களில் உள்ள செய்தியாளர்கள் அதற்கு பிறகு தாலுக்கா அளவில் கூட இப்போ செய்தியாளர்கள் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம எடுத்துக்காட்டாக புரிந்து கொள்வதற்கு எளிமையாக ஒவ்வொரு மாவட்ட அளவில் வச்சுக்கலாம். ஒவ்வொரு மாவட்ட அளவில் ஒரு செய்தியாளர் இருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலா ஒரு செய்தியாளர் இருப்பாங்க. இவர்கள் அன்றாடம் அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்துக்கு அனுப்புவாங்க. தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு செய்தி ஆசிரியர் குழு இருக்கும். அந்த குழு அந்த செய்திகளை பார்த்துவிட்டு அதற்கான அவர்கள் வீடியோ படமோ அல்லது புகைப்படமோ அளித்திருந்தால் அவற்றையும் பார்த்துவிட்டு அவர்கள் செய்தியை எழுதி அதை ஒன்றாக அச்சுன்னா அச்சுக்கு இல்லாட்டி காட்சி ஊடகம்னா காட்சி ஊடகத்துக்கு அனுப்புவாங்க. ஆக ஒரு செய்தியாளர் அனுப்பக்கூடிய செய்திகள் அப்படியே நேரடியாக உடனே பப்ளிஷ் ஆயிருன்னு சொல்ல முடியாது. அதற்கு செய்தி ஆசிரியர் குழு ஒன்று இருக்கிறது. அந்த குழு தான் பார்த்தீங்கன்னா டெஸ்க் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது மேசை அப்படின்னு சொல்லலாம். அது செய்தி ஆசிரியர்களுடைய மேசை. அந்த டேபிளுக்கு போய் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அவர்களுக்கெல்லாம் உதவி ஆசிரியர்கள், துணை ஆசிரியர்கள், இணை ஆசிரியர்கள், ஆசிரியர், பொறுப்பாசிரியர், தலைமை ஆசிரியர் என்று பல கட்டங்கள் இருக்கின்றன. ஸோ எடுத்துக்காட்டாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஊருக்கு குடிநீர் வரல, அப்படி ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா அதை செய்தியாளர் எடுத்து போட்டால் செய்தியாளர் குழுவே அதை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்படின்னு செய்தி எழுதி போட்டுருவாங்க. அதெல்லாம் அப்படியே செய்தியில் போயிடும். ஆனால் மிக முக்கியமாக ஒரு ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் ஊழல் செய்திருக்கிறார், புகார் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அது என்னன்னா இந்த பல கட்டங்களை தாண்டி அப்ரூவல் வாங்கி தான் செய்திக்கே போகும். நான் சொன்னது பார்த்தா இணை ஆசிரியர், துணை ஆசிரியர், பொறுப்பாசிரியர், அப்புறம் தலைமை ஆசிரியர் வரைக்கும் போய் அதற்கு பிறகு தலைமை ஆசிரியர் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கிட்டையும் போய் அனுமதி வாங்குவார். ஐயா, இவர் ஆளுங்கட்சியில் மிகப்பெரிய ஒரு அமைச்சராக இருக்காரு, இவர் மீது இப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு புகார் வந்திருக்கு, வேற எந்த ஊடகங்களும் பண்ணல, நம்ம தான் பிரேக் பண்ண போறோம், இதை நம்ம செய்தியாக வெளியிடலாமா அப்படின்னு அந்த நிறுவன உரிமையாளர் வரைக்கும் போவாங்க. கிட்டத்தட்ட 10-15 படிநிலைகள் தாண்டி செக் போஸ்ட் தாண்டி தான் அந்த செய்தியே உரிமையாளருக்கே போகும். உரிமையாளர் உடனே ஒரு வேளை அவருக்கு உறுதியாக தாராளமாக போடலாம், அது எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா செய்தியை வெளியிட்டுருவாங்க. இருந்தாலும் கூட எல்லா உரிமையாளர்களும் தலைமை செய்தியாளர்கள் மிக முக்கியமான இது போன்ற செய்திகள் என்ன செய்வாங்கன்னா அவர்களுக்கென்று ஒரு வழக்கறிஞர் குழு இருக்கும். அவருடைய வழக்கறிஞர்கள் அவர்கள்ட்ட லீகல் ஒப்பீனியன் என்று சொல்லக்கூடிய சட்ட ஆலோசனையை பெறுவாங்க. போன்ற ஆலோசனைகள் எல்லாம் பெற்று தான் ஒரு செய்தியே வெளியில் வரும். ஸோ இப்படி இருந்தது தான் பத்திரிகை துறை, செய்தித்துறை, அதுவரை காட்சி ஊடக செய்தித்துறை. இது இதனால் நிறைய படிக்கட்டுகள் இருக்கும். எங்கேயும் இப்போ ரொம்ப 1000-ல் 1-2 தான் மிஸ் ஆகி தவறாக செய்தி போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள், இணைய ஊடகங்கள், யூடியூப்லாம் வந்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கையிலும் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருந்தால் நம்ம ஒரு தகவலை வெளியிடலாம். இந்த ஊரில் இவர் இப்படி குற்றம் சாட்டிட்டாரு, இல்லை ஒரு புகார், இவர் மீது ஒரு புகார் இருக்குது, இவர் இந்த பிழை செஞ்சுட்டாருன்னு போட்டால் ஸ்டேட்டஸாக எல்லா பக்கம் போயிடும். இப்போ யூடியூப் இருக்கிறனால எல்லாருமே அவரவர்கள் பதிவு செஞ்சு ஒரு காணொலி காட்சியாகவே நம்ம இப்போ வெளியில் போட முடியுது. இப்போது அந்த நீங்கள் ஏற்கனவே இந்த செக் போஸ்ட் என்று சொன்ன பார்த்தீங்களா, ஒவ்வொரு கட்டமாக இணை ஆசிரியர்லேருந்து உதவி ஆசிரியர்லேருந்து தலைமை ஆசிரியர் வரைக்கும் ஏராளமான செக் போஸ்ட்டில் தாண்டி தான் ஒரு செய்தி வெளியே வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அது இங்கே இல்லை.
ஸோ சமூக ஊடகங்கள், இணைய ஊடகங்களில் வந்து யார் ஒருத்தர் வந்து யூடியூபராக இருக்கிறாரோ, யார் ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக் அல்லது சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்டாக இருக்கிறாரோ, அவர் நேரடியாக அப்படியே பதிவு போட்டுடலாம். எந்த தணிக்கையுமே இருக்காது, எந்த ஒரு கிராஸ் செக்குமே இல்லாமல் கூட அவங்க போட முடியும். ஸோ அதை வந்து பார்த்துட்டு வந்து இவர் என் மீது அவதூறு பரப்புகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அதில் உண்மைத்தன்மை இருந்தது அப்படின்னா நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. சரிங்களா? இந்த நடவடிக்கைகள் என்பது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவதூறு வழக்கு என்பதற்கு நடவடிக்கைகள் வந்து ஒரு தண்டம் என்று சொல்லக்கூடிய ஃபைனாக இருக்கலாம், அல்லது வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒரு மனிதரை டேமேஜ் செய்தா இருந்தால் அவருக்கு சிறை தண்டனையாக இருக்கலாம். இவ்வளோ தான் வந்து அதுக்கு என்ன சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தண்டனை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது முதல்ல இந்த பாயிண்டோடு இங்கே நிறுத்திட்டு, இதுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் உள்ள அவதூறு வழக்குகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மிக பிரபலமான, மிக ஒரு உலகறிந்த அவதூறு வழக்குகள் சொன்னோம்னா, ஆனந்த விகடன் ஆசிரியனுடைய நிறுவனர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் மீது ஒரு அவதூறு வழக்கு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அதிமுகவினுடைய நிறுவனர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய காலத்தில் வந்து போடப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படுதலம் சுகுமாரன் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து நகைச்சுவை கார்ட்டூன்லாம் வரையக்கூடியவர். அவர் வந்து விகடனில் நிறைய அவருடைய அந்த இதெல்லாம் வரும், கார்ட்டூன் சொல்லக்கூடிய கேலி சித்திரங்கள்லாம் வரும், அந்த நகைச்சுவை துணுக்குகள்லாம் வரும். இதை வந்து அட்டைப்படத்தில் வந்து ஒரு துணுக்கு போட்டிருந்தாங்க. அதில் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, மேடைக்கு கீழே நின்று ஒரு அரசியல் மேடை கீழே நின்று 2 பொதுமக்கள் பேசிப்பாங்க. இதில் யார் எம்எல்ஏ யார் எம்பின்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே உடனே இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்க சொல்லுவார், இது கூட தெரியலையா, அந்த பிக் பாக்கெட் மாதிரி இருக்கான் பாருங்க அவன் எம்எல்ஏ, இந்த கொள்ளக்காரமாக இருக்கிற மாதிரி அவன் எம்பி. இது போன்ற ஒரு நகைச்சுவின் சில சரியான சொற்கள் எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை, எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அட்டைப்படத்தில் போட்டுறாங்க. இது வந்து என்ன பண்ணுறாருன்னா, சட்டமன்றத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்தில் இது வந்து அவதூறானது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேலி செய்வது போல இருக்கிறது என்று கூறி சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் என்று சொல்லக்கூடிய அவைத்தலைவர் வந்து பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கிறார். இதில் நம்ம ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும். சட்டமன்றத்தினுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடியவர் சபாநாயகர் என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அவருக்கு வந்து ஜுடிஷியல் பவர் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கக்கூடிய அவருக்கு ஆற்றல் உண்டு, சக்தி, அது வந்து அதிகாரம் உண்டு. அதே போல் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். எப்பவுமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் உண்டு. ஸோ இது போன்ற ஜுடிஷியல் வந்து பவர் உள்ளவர் தான் அவைத்தலைவர். அவர் வந்து ஆனந்த விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியத்தை கைது வாரண்ட் பிறப்பிக்கிறார். கைது செய்யப்படுகிறார் ஆனந்த விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியம். ஆனால் ஒட்டுமொத்த இந்திய பத்திரிகை ஊடகங்களுமே கொந்தளித்தது, நேயர்கள் பார்வையாளர்களாக கொந்தளிச்சாங்க. ஒரு நாள் கூட சிறையில் அவரை வைக்க முடியாமல் விடுதலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. என்ன காரணம்னா, ஒரு கேலி சித்திரம் வெளியிட்டதற்காக ஒரு பத்திரிகை ஆசிரியர் பிடித்து அடைத்து உள்ளே அடைப்பதா என்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக ஏற்பட்டது. அதன் பிறகு இது தொடர்பான வழக்குகள் போகுது, நீண்டகால வழக்குகள் ஆகுது. கடைசியில் அவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வெளியிட்ட அந்த அட்டைப்பட துணுக்கு செய்தி வந்து அவதூறு அல்ல என்று தீர்ப்பு வந்து, அது மட்டும் இல்லாமல் ஆனந்த விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு அவதூறு செய்தார் என்று கைது செய்ததும், அவர் மீது வந்து ஒரு பழியை சுமத்தியதற்காக அவருக்கு ₹1 வந்து அரசாங்கத்தால் அளிக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு நினைவு. அந்த ₹1 காசோலையை வந்து பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் ஒரு புகைப்படம் எடுத்தே வைத்திருந்தார் அப்படிங்கிறது எனக்கு நினைவு இருக்கு. எனவே தான் வெளியிட்ட செய்தி தவறு கிடையாது, அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அவதூறு கிடையாதுன்னு அதை நிரூபித்த காரணத்தினால் அவருக்கு கிடைக்கப்பெற்ற அந்த ₹1 என்கிற நட்ட ஈட்டு தொகை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு செய்தி. அப்படி ஒரு அவதூறு வழக்கு இருந்து அதை வந்து அதிலிருந்து போராடி வெற்றி பெற்றார் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள். அதே போல் KP சுனில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா தொலைக்காட்சியினுடைய செய்தி பிரிவினுடைய தலைவராக இருந்தார். எனக்கெல்லாம் அவர் தான் பாஸ். அவருக்கு கீழே தான் நாங்கள் ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், வேலை பணியாற்றணும் செய்தித்துறையில். நிறைய அவர் தான் வந்து உண்மையிலேயே வந்து நிறைய எனக்கு இருக்கிற செய்தித்துறைக்கான ஆசான்களில் மிக முக்கியமான ஆசான் வந்து KP சுனில் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி, அவுட்லுக் போன்ற இதழ்களில் பணியாற்றி கொண்டிருந்தவர். அவர் அதே மாதிரி சட்டமன்றத்தை பற்றி அவதூறாக எழுதிட்டாருன்னு அவருக்கு சேடப்பட்டி முத்தையா தான் திரும்பவும் கைது வாரண்ட் பிறப்பிக்கிறாரு. ஆனால் அவர் கைது செய்ய முடியல. ஒரே விமானத்தில் வந்து சேடப்பட்டி முத்தையாவும் KP சுனிலும் பக்கத்து இருக்கைகள் அமர்ந்துட்டு போகிறாங்க. தெரியல, இறங்கிட்டு வந்து டெல்லியில் இறங்கிட்டு வந்து சேடப்பட்டி முத்தையாட்ட போய் கை கொடுத்துட்டு வர்றார் KP சுனில். ஐ எம் KP சுனில் அப்படின்னு கை கொடுத்துட்டு ஹவாரியோ என்று சொல்லிட்டு அவர் போயிடுறார்.
ஸோ அது கைது செய்ய முடியல. அதுக்கு பிறகு ஒரு பத்திரிகை ஊடக உலகத்தில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். அதன் பிறகு அவர் ஜெயா டிவிக்கே வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் ஜெயா டிவியினுடைய தலைமை செய்தி ஆசிரியராக பணியாற்றினார். அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க வந்து பணியாற்றினார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் தான் ஜெயா தொலைக்காட்சி மிகப்பெரிய ஒரு பணிகளை செய்தது. அப்பொழுது தான் ஆட்சி மாற்றமெல்லாம் ஏற்பட்டதற்கு ஜெயா டிவி தான் காரணமாக இருந்துச்சு. மீண்டும் ஜெயலலிதா அவர்களுக்கு 91-96க்கு பிறகு அரசியல் வாழ்க்கை இல்லை என்பது போல ஒரு பெரிய செய்தி பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் அதை உடைத்து மீண்டும் வந்து 2001 வந்து அங்கே வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தது காரணம் ஜெயா டிவி தான் என்று செல்வி ஜெயலலிதா அவர்களே குறிப்பிட்டார். அதற்கு அடியேனும் சாட்சி. அவர்கள் குறிப்பிட்ட போது அந்த சேம்பரில், முதலமைச்சர் சேம்பரில் இருந்தவர்களில் அடியேனும் ஒருவன். ஸோ அப்படி வந்து பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பின்னர் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. ஸோ இது போன்ற அவதூறு வழக்குகள் என்பது வந்து அரசாங்கத்தால் தொடுக்கப்படுவதும் அது அவ்வாறு நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் விடுவிக்கப்படுவதும் என்பதெல்லாம் இது கருத்தியல் ரீதியான ஒன்று. அதே சமயத்தில் அடக்குமுறையாகவும் பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார். அதுவும் வந்து அவர் துரத்தி எல்லாம் கைது செஞ்சாங்க. அங்கே இங்கே அலக்களித்தார்கள். அந்த கைது செய்யப்பட்ட போது வந்து அப்புறம் நானும் செய்தியாளராக களத்தில் இருக்கேன். ஸோ இது போன்று வந்து பார்த்திங்கன்னா செய்தித்துறை, செய்தி ஆசிரியர்கள் மீது தங்கள் மீது தவறான தகவலை பரப்புகிறார்கள், அவதூறு பரப்புகிறார்கள் என்று ஆட்சியாளர்கள் அடக்குமுறை செய்வது, அதை வந்து நடவடிக்கை எடுக்கிறது வேற. நீங்கள் வந்து என்னை பற்றி தப்பாக ஒன்று அவதூறாக போட்டுட்டீங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்தில் போய் இது அவதூறு வந்து நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் வந்து இது உண்மையிலேயே சட்டப்படி அவதூறானது என்று நீதிமன்றம் கருதினால் அவ்வாறு செய்த பத்திரிகையாளர் செய்தியாளர்களுக்கு அவர்கள் வந்து ஒரு தண்டத்தொகையோ அல்லது சிறை தண்டனையோ எதுவோ ஒன்று விதிப்பாங்க. சரிங்களா? அது வந்து சட்டத்தின் அடிப்படையில் செய்வாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு பிறகு வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த அதிமுக திமுக கட்சிக்காரங்கள்லாம் சட்டமன்றத்துக்கு அவதூறுக்கெல்லாம் போகிறது இல்லை. தங்களே சட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறையை வைத்தும் அடியாட்களை வைத்தும் ரவுடிகளை வைத்தும் அடித்து உதைத்து மிரட்டிய நிகழ்வுகள்லாம் இருக்குது. இதில் வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கு எந்த வேறுபாடுமே கிடையாதுங்க. பத்திரிகை ஊடகவியலாளர்களை அவர்கள் தங்களுக்கு எதிரானவர்கள் என்று நினைத்தால் அவர்களை அடக்கி ஒடுக்குவது, அடிப்பது, உதைப்பது, கொலைவெறி தாக்குதல் நடத்துவது என்பதெல்லாம் இரண்டு கட்சியில் சேர்ந்தவர்களும் காவல்துறையையும் ரவுடிகளையும் சமூக விரோதிகளையும் பயன்படுத்தி கடந்த காலங்களில் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. 27 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 1998ஆம் ஆண்டிலிருந்து முழு நேரமாக பத்திரிகை ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அடியேனுக்கு எமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுபவங்கள் எல்லாம் அது களத்தில் நின்று பார்த்ததெல்லாம் இருக்குது. இதே 2006-2011 காலகட்டங்களில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு ஒன்று சென்னையில் நடந்துச்சு. அது போன்ற ஒரு கொடூரமான கலவரமாக மாறிய ஒரு தேர்தலை வந்து யாருமே பார்த்துருக்க முடியாது. சென்னை, ஒட்டுமொத்த சென்னையுமே கலவர பூமியாக மாறியது. காவல்துறையும் ரவுடிகளினுடைய அட்டகாசமும் ரெண்டு தரப்பு அப்படி வந்து மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக மாறியது. அப்பொழுதெல்லாம் நாங்கள்லாம் வந்து காவல்துறையால் அடிக்கப்பட்டோம். அதே போல் பல நேரங்கள் ரவுடிகளால் தாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை போன்ற எல்லா செய்தியாளர்கள் அந்த ஃபீல்டில் இருந்தவங்க எல்லாத்துக்கும் அடி உத வீட்டுக்கு போகும்போது எல்லாத்துக்கும் வந்து உடம்புல வந்து எங்கேயாவது காயம்பட்டு தான் போன சூழல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி களத்தில் நாங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த அரசியல் கட்சிகள் என்பவைகள் இவர்கள் யார் அப்படின்னு வந்து நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த அரசியல் கட்சிகளுக்கு உண்டான அதிகாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, இது ஒரு சனநாயக குடியரசு நாடு. இந்த சனநாயக குடியரசு நாடு அப்படின்னா மக்கள் நம்மளாம் இருக்கோம். இந்த டெமோக்ரஸி என்று சொல்லக்கூடிய சனநாயகம் வந்து குடியரசு உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம வந்து எடுத்துக்காட்டாக நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு 500 குடும்பங்கள் உள்ள ஒரு ஊருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஊருக்கான சாலை வசதி செஞ்சு தருது, தண்ணீர் வசதி செஞ்சு தருது, அப்புறம் வந்து மின்சார வசதி செஞ்சு தருது, நிர்வாகம் செய்வது, அப்புறம் ஊரில் யாராவது வந்து தப்பு பண்ணாங்கன்னா தட்டி கேட்கறதுக்கு வந்து இதுக்கெல்லாம் ஒரு குழு வேணும்ப்பா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு 4 பேர் 5 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து தங்கள் பிரதிநிதிகளாக உருவாக்கி அவர்களை அந்த ஊரினுடைய நிர்வாகத்தை கொடுத்து அந்த வசதிகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் முறை. இப்போ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும். சட்டமன்றத்தில் தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுமே என்ன பண்ணுறோம், 8 கோடி பேர் இருக்கணும்னா 8 கோடி பேர்த்தில் நமக்கு வந்து சட்டமன்றத்துக்கு ஒரு பிரதிநிதியை அனுப்புவோம். இவங்கெல்லாம் அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர்கள் வந்து நமக்கு தேவையான தண்ணீர் வசதி, சாலை வசதி, கல்வி இதெல்லாம் வந்து செய்யணும். அந்த வசதியை எப்படி செய்வாங்க? நம்ம வரிப்பணம் கொடுப்போம் அவங்களுக்கு. அந்த வரிப்பணத்தை எடுத்து இந்த செலவெல்லாம் அவங்க செய்யணும். செலவெல்லாம் செஞ்சு ஒவ்வொரு ஆண்டும் வந்து வரவு செலவு கணக்கு கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட்னு பேர். ஆக இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாம் வரி என்கிற பணத்தை அவர்களிடம் கொடுத்து நீ செலவு செஞ்சு இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுப்பான்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய வேலையே அதுதான்.
அவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ வானத்திலிருந்து நேராக வந்து குதித்து உங்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய ஆட்சி அதிகாரம் படைத்தவர்கள் சொல்லக்கூடியது அல்ல, மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள். ஸோ இவங்களுடைய வேலை என்னன்னா, இந்த நம்ம பிரதிநிதித்துவப்படி ஒரு ஓட்டு போட்ட உடனே இதில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே ஆள் அங்கே போனான்னா அவர் சர்வாதிகாரி ஆயிடுவான்னு சொல்லிட்டு தான் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தாங்க. அப்போ 234 தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னா பிரிச்சிருக்காங்கன்னா, இதில் 1/3 பங்கு அதிகமாக 3 பங்கு வந்து வெற்றி பெற்றவர்கள் வந்து ஆளும் கட்சியாகவும், குறைந்த அளவு வெற்றி பெற்றவர்கள் எதிர்கட்சியாகவும் அப்படி வந்து பிரிச்சிடுறாங்க. அப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதுக்குன்னு எதுக்காக வைக்கிறதுனா, ஆளுங்கட்சி ஒருவேளை தன்னுடைய எதேச்சதிகாரத்தால் நமக்கு முழு அதிகாரம் வந்துருச்சுடா, கொடுத்துட்டாண்டா மக்கள், நம்ம தாண்டா கவர்மெண்ட், நம்ம தாண்டா நாடு, நம்மளும் தாண்டா சொத்து, சுரண்டி எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போடா, அவன் அரசியல்வாதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போடா, மக்களை துன்புறுத்துடா, மக்களை அடித்து உதவிடா, இராணுவத்தை கொண்டு உதவிடா, காவல்துறை கொண்டு உதவிடா என்கிற இந்த மாதிரி எதேச்சதிகார போக்குக்கு அவர்கள் வந்துவிடக்கூடும் என்பதால் அவர்களுக்கு கடிவாளம் போடுவதற்காகத்தான் எதிர்கட்சி என்று ஆப்போசிட்ல எதிர்விலே அமர வச்சாங்க. இது வந்து ஜனநாயக குடியரசின் அடிப்படை. ஆக ஒன்று சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. சட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே இயங்கணும். சட்டம்தான் இந்தியாவை வழிநடத்துகிறது, சட்டம்தான் தமிழ்நாட்டை வழிநடத்துகிறது. அந்த சட்ட புத்தகம் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா மக்களால் உருவாக்கப்பட்டது தான். எல்லா மக்களும் சேர்ந்து ஐயா நம்ம ஊருக்குள்ளே வந்து அப்போ ஏற்கனவே இந்த கிராமத்து உதாரணத்துக்கு போனோம்னா, எடுத்துக்காட்டுக்கு போனோம் நமக்கு புரியும். அப்போ இந்த 500 பேர் கொண்ட கிராமத்தில் அப்போ இந்த ஊரில் வந்து புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம்ப்பா, அப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கூடி அந்த ஒரு பஞ்சாயத்தோ இல்லை பொதுக்குழுவில் வந்து அரச மரத்தடியில் உட்கார்ந்து கூடி முடிவு எடுத்துட்டாங்கன்னா, சரி இப்போ இந்த குழு நம்ம ஒப்படைச்சிருக்கோம்ல, இந்த குழு தான் பொறுப்பு. யாராவது புகைப்பிடிச்சா இவங்க தண்டம் போடுவாங்க, இல்லாட்டி ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க, எல்லாத்தையும் ஒத்துக்கணும். யாராவது தவறு செஞ்சாங்கன்னா இவங்க பார்த்துக்குவாங்க, ஒத்துக்கணும். மக்கள் தான் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. அப்படி தான் தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இந்தியாவில் உள்ள மக்கள் அதிகாரம் நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இதையே ஒரு புத்தகமாக எழுதி இதுதான் விதிமுறைகள் என்று எழுதப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதே போல் இந்திய கிரிமினல் கோடு என்று இருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களுமே மக்கள் உருவாக்கிய சட்டங்கள் தான். அது யாராவது வந்து அம்பேத்கர் போன்ற ஒரு ஸ்காலர்ஸ், ஒரு பெரிய பேரறிவாளர்கள், ஒரு நல்ல கல்வியாளர்கள் உட்கார்ந்து எழுதி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அது வந்து சட்டமாக்கப்பட்டு விட்டது. இப்போ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்தியா இயங்குகிறது. அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும். அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களாக இருக்காங்க. ஏன்னா அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள். ஆக சட்டத்தை திருத்தம் கொண்டு வர வேண்டுமே என்றாலும் அந்த மக்களால் தான் முடியும். அதே மக்கள் பிரதிநிதியாக இவங்க போகிறாங்க. இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சட்ட புத்தகத்துக்கும் மக்களுக்கும் இடையே தங்களை இருக்கக்கூடிய அந்த தொடர்பை துண்டிச்சுக்கிட்டு தாங்கள் தான் சர்வாதிகாரியாக மாறிவிடக்கூடியது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக குடியரசில் இருக்கக்கூடிய ஒரு அபாயம். ஸோ இதற்கும் ஒரு கடிவாளம் ஜனநாயக குடியரசில் வைக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, தேர்தல் 5 ஆண்டுகள் வரைக்கும் தான் உங்களுக்கு பவரு. அதுக்கப்புறம் மக்கள் நினச்சாங்கன்னா ஃபியூஸை பிடுங்கிடுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு என்ன ஆட்டம் போட்டாலும் ஆட்டம் போட்டுக்கலாம். ஆனால் அடுத்த தேர்தலில் வந்து மக்கள் நினச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெரிய பலூனில் வந்து புஷ்ஷுன்னு காற்றை பிடிங்கி விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி காற்றை பிடிங்கி விட்டுருவாங்க. நீங்கள் தேர்தலுக்கு அந்த 5 ஆண்டு காலம் முடிவதற்கு முன்பால் உங்களுக்கு இருந்த போலீஸ் கான்வாய், அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய கையெழுத்து போட்டால் என்ன வேணாலும் நடக்கும், யாரை வேணாலும் சிறையில் தள்ளலாம், யாரை வேணாலும் பிடிச்சி உள்ளே போடலாம், என்ன கேஸில் வேணாலும் போடலான்ற அதிகாரம் எல்லாம் அந்த நேரம் முடியுது பார்த்தீங்களா, ஆட்சி அதிகாரம் நேரம் முடியும் போது புஷ்ஷுன்னு போய் நீங்களும் சராசரி மனிதராக இந்த ஆட்சியாளர்கள் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல். ஆக ஒரு மனிதனை சாதாரணமாக ஒரு நடைபாதை ஓரத்தில் ஒரு சிறு கடை வைத்திருக்கக்கூடிய ஒருவரை அடுத்த நாள் முதலமைச்சராகவோ பிரதமராகவோ ஆக்குவதற்கு இந்த மக்கள் அதிகாரம் இடம் கொடுக்கிறது. அதையே திரும்ப வந்து நடைபாதைக்கு கொண்டு வருவதற்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் மக்களுடைய அதிகாரம். மக்கள் அதிகாரம் அப்படின்னா இதுதான் டெமோக்ரஸி, ஜனநாயக குடியரசு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் வந்து இந்த கட்சிகளெல்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே 5 ஆண்டுகள் வந்தோடனே நம்ம தான் இந்த உலகத்துக்கு ஆட்டி படைக்கிறோம், நம்ம தான் மன்னன், எவன் என்ன கேட்குறதுன்னு ஆட்டம் ஆடுவதனுடைய விளைவுதான் சட்டத்திற்கு விட கூடுதலாக ஒரு சட்டம் இருக்குது. ஒரு அவதூறாக பேசிட்டானா அவனுக்கு இந்த சட்டம், அப்போ உனக்கு வந்து எடுத்துக்காட்டாக ஹெல்மெட் போட்டு போடலையா உனக்கு இவ்வளோ ஃபைன் அப்படின்னு சட்டம் இருக்கா, உனக்கு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையா இந்த ஃபைனுப்பா இவ்வளோதான், இந்த ஃபைனு போடணும், அடுத்து இனிமேல் பண்ணாமல் பார்த்துக்கணும். 4 தடவை ஃபைன் போட்டால் நம்ம பாக்கெட்லேருந்து காசு போகுதுன்னு சொல்லிட்டு ஐயோ தண்டமாக இருக்குடா போய் நம்ம ஃபைனை கட்டணும் அப்படின்ட்டு நீட்டாக ஹெல்மெட் போட்டு போவான், ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போவான். ஸோ சட்டத்திற்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறது தான். அப்போ ஒருத்தர் அவதூறாக பேசிட்டாருன்னா அந்த அவதூறுக்கு என்ன வழக்கோ அதுதான் நம்ம போடணும். அந்த வழக்குக்கு உண்டான முறையான தண்டமோ அல்லது சிறை தண்டனையோ அது விதிக்கணும். அது வந்ததுக்கு பிறகு அப்போ அவங்களே ரியலைஸ் பண்ணிக்கணும், அப்போ இனிமேல் பேசக்கூடாதுன்னு ரியலைஸ் பண்ணிக்கணும். இரண்டாவது முறை சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வழக்கு போட முடியும். ஆனால் இந்த சவுக்கு சங்கரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வழக்கு போடப்பட்டிருக்குது, கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கு. அவதூறாக அவர் பேசியதற்கும்
இந்த கஞ்சா வழக்குக்கும் தற்பொழுது போடப்பட்ட குண்டர் சட்டத்திற்கும் என்ன பொருத்தம் இருக்கிறதுன்னு பாருங்க. ஆக அவதூறுக்காக மட்டுமே அவர் மீது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஸோ அவதூறை தாண்டி அரசாங்கத்திற்கோ ஆளுங்கட்சிக்கோ அவர் மீது இப்படி அவரை தண்டிக்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதல், வேட்கை, ஒரு வெறி இருந்திருக்கிறது அப்படிங்கிறத அது காமிக்குது. சவுக்கு சங்கர் மீது எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கைகள் அரசாங்க அதிகார வர்க்கத்தில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யாருக்கோ சவுக்கு சங்கர் மீது கொலை வெறி இருந்திருக்கிறது அப்படிங்கிறத காண்பிக்குது. எனவே இது நம்ம எளிமையா எடுத்துக்கொள்வதை விட அவர் மீது இவ்வளவு வன்மமும் கோபமும் யாரோ வைத்திருக்கக்கூடிய ஒருவர் தான் இப்படி எந்த ஒரு என்னன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே, சட்டங்கள் பார்த்துட்டு இருக்குது, இத்தனையோ கல்வியாளர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, வழக்கறிஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நீதிபதிகள் பார்த்துட்டு இருக்காங்க, ஒட்டுமொத்த பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என்று இத்தனை 8 கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்க பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு அவதூறாக பேசினார், பெண்களை அவதூறாக பேசினார் என்றால் அதற்கு என்ன சட்டமோ, அதற்கு என்ன தண்டனையோ, அதற்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை கொடுப்பதை விடுத்து அவர் மீது அடுத்தடுத்து வழக்குகளில் உடனடியாக அந்த 2 வழக்குகளில் சந்தியா ரவிசங்கரும் அதே போல அந்த வீரலட்சுமி என்கிற பெண்மணியினுடைய வழக்கில் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிருச்சு. அதுக்கு பிறகு எங்கேயோ வழக்கையெல்லாம் தேடி பிடிச்சி, துருப்பிடிச்ச வழக்கெல்லாம் தேடி பிடிச்சி அந்த வழக்கு இந்த வழக்கெல்லாம் போட்டு அவர் மீது உடனடியாக குண்டாஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடிகிறது. எனவே இது அவதூறுக்காக தொடுக்கப்பட்ட வழக்கோ, அவதூறுக்காக மட்டுமே அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை நம்ம பார்க்கல. சவுக்கு சங்கர் தொடக்கத்திலிருந்தே தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருப்போம். எந்த அடிப்படையில் நீங்கள் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லாதீங்க அப்படின்னா தொடக்கத்திலிருந்து விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல் ஆள் நான் தான். இதனால் சவுக்கு சங்கருக்கு என் மீது ஒரு கோபம் என்னை பற்றி கூட ஒரு பதிவெல்லாம் போட்டார் வச்சுக்கலாம், நம்ம அதை அலட்டிக்கல. ஆனால் அன்று முதல் தொடக்கத்திலிருந்தே ஜேர்னலிஸ்ட்னு சொல்லாத, நீ ஜேர்னலிஸ்ட் கிடையாது, நீ ஒரு கிளர்க்காக இருந்துட்டு வெளியில் நீ சமூக ஊடகங்களில் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற காரணம் என்னன்னா, நீ அந்த எத்திக்கை ஃபாலோ பண்ணுறதில்ல, ஜேர்னலிசத்துக்கான அடிப்படை அறத்தை நீ பின்பற்றுவதில்லை அப்படிங்கிறதுனால நீ ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு நிறைய பத்திரிகை ஊடகவியலாளர்கள்லாம் ஊடகங்கள்லாம் பேசினாங்க, காணொலியில் பேசினாங்க. இன்றும் அதே நிலைப்பாடு தான் வச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் ஜேர்னலிசம் என்கிற எத்திக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணல, உங்களையெல்லாம் ஜேர்னலிஸ்ட்டாக சவுக்கு சங்கரெல்லாம் ஜேர்னலிஸ்ட்டாக உலகத்தில் அறியப்பட்டால் அப்போ உண்மையான ஜேர்னலிசம் அப்படிங்கிறது மிக கேவலமாக இந்த மக்களால் அடுத்து வர தலைமுறைகளால் பார்க்கப்படும். ஏன்னா ஒருதலை பட்சமான ஒரு சாராருக்கு நின்று இன்னொரு சாராரை திட்டுவது, ஒரு சாராருக்கு நின்று இன்னொரு சாராரை அவதூறாக பேசுவது, பர்சனல் அட்டாக் பண்ண, தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவது, இதெல்லாம் ஜேர்னலிஸ்ட்லேயே கிடையாது. ஜேர்னலிஸ்ட்டுக்கு நேர் எதிரானது. இதெல்லாம் ஜேர்னலிசத்துக்கு எப்படி சொல்லுவோம், பிளாக்மெயில் ஜேர்னலிசம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது மிரட்டி பணிய வைப்பதற்காக செய்யப்படக்கூடிய இதழிகள், ஊடகவியல் அப்படின்னு தான் நாங்கள் அதை சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்டதை சொல்கிற காரணத்தினால் நீங்கள் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிட்டு போங்க, நீங்கள் விசில் ப்ளோவர்னு சொல்லிட்டு போங்க, அல்லது யூடியூபர்னு சொல்லிட்டு போங்க, ஆனால் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லாதீங்கன்னு தொடக்கத்திலிருந்தே நான் இன்று வரை அதே நிலைப்பாட்டில் அடியேன் இருக்கிறேன். சரிங்களா? என்ன காரணம்னா, ஜேர்னலிசம் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே ஒரு பயிற்றுனராகவும் முழு நேரமாக, குறிப்பாக தாம்சன் ஃபவுண்டேஷன், பிபிசி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் படிப்புகள் எல்லாம் நம்ம அதே போல் பல பயிற்சி பட்டறைகள் கலந்து கொண்டு செய்திக்கான அறம் என்ன, செய்தி தரம் என்பது பற்றியெல்லாம் ஓரளவுக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு பிறகு பயிற்சியும் அளிச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம தொடக்கத்திலேருந்தே நம்ம சொல்ல, நீ ஜேர்னலிஸ்ட்டுக்கு சொல்லாதப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதே வேளை இவர் ஒரு சமூக ஊடகராகவும் இல்லை யூடியூபராகவும் அல்லது விசில் ப்ளோவரை எப்படி பார்த்தாலும் ஒரு சராசரி மனிதராகவே நம்ம இவரை பார்த்தாலும் கூட இவர் மீது அவதூறுக்காக மட்டுமே இவர் மீது இப்படி தொடுக்கப்படலைன்னு பார்க்கிறோம். எனவே இது அரசாங்கம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அடக்குமுறையை கையில் எடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரோம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கையில் இப்போது சவுக்கு சங்கங்கிற ஒரு தனி மனிதனுங்க. அவர்கிட்ட போலீஸ் கிடையாது, இராணுவம் கிடையாது, உளவுத்துறையெல்லாம் கிடையாது. ஏதோ 4-5 பேர் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு இவர் நம்ம சினிமா நடிகர் பிரகாஷ் ராஜ் மாதிரி ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு யூடியூப்பில் அவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கலாம். பல கருத்துக்கள் மக்களுக்கு பிடித்தமான கருத்துக்களாக இருக்கின்றன. குறிப்பாக இப்போ யாரும் எதிர்க்காத பல அரசியல்வாதிகளையும் காவல்துறை அதிகாரிகளை பற்றிலுமே இவர் அவருடைய ஊழல், தவறு இவற்றெல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பார்க்குறாங்க. மக்கள் ஒரு கணிசமான அளவு மக்கள் அவரை இப்படி யாராவது பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பொதுவாக நம்ம ஊரில் யாராவது ஒரு தட்டி கேட்டான்னு சொல்லுவோம்ல, இப்படி தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, இது போல தான் சவுக்கு சங்கரை பார்க்குறாங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் இதை பயன்படுத்தி மக்கள் எல்லாம் நம்மளை பார்க்குறாங்கிறதுக்காக
அது வந்து கட்டுப்பாடு இல்லாமல் பேசுவது அப்படின்னு சொல்கிறது இல்லைங்களா. ஸோ அன்கன்ட்ரோலபிள் ஸ்பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லலாம். அப்படி வந்து வரம்பு மீறிய பேச்சுக்களை பேசினதுனால அவர் மீது அவதூறு வழக்கு பாயுது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அவதூறு வழக்கில் யாரும் கொலை பண்ணிட மாட்டாங்க, தூக்கு தண்டனை வச்சிட மாட்டாங்க. அதுக்கு என்ன ஃபைனோ தண்டமோ அல்ல சில நாட்களுக்கான சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியே வந்துடணும், இதுதான். ஆனால் இப்பொழுது இவர் மீது போடப்பட்டுள்ள இந்த அடுத்தடுத்த வழக்குகள், கஞ்சா வழக்கு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாஸ் வழக்கு என்பதெல்லாம் அவதூறுக்கான வழக்கே அல்ல, அது அவதூறுக்கான தண்டனைகளே அல்ல. அதைத்தான் நம்ம சொல்ல வர்றோம். ஸோ இதை தாண்டி அவருக்கு வந்து ஆளும் வர்க்கத்திற்கும் அரசாங்கத்திற்கும் அவருக்கும் இடையே ஒரு பெரிய வந்து ஒரு பகைமை இருக்கிறது அப்படிங்கிறது அதை காமிக்குது. எப்படி இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய அரச அடக்குமுறைகள் எல்லா கட்சிகளின் வந்து செய்யக்கூடியதாக இருக்கிறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் கடந்த காலங்களில் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே பத்திரிகை ஊடகங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் என்பவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது. அது யூடியூபராக இருந்தாலும் சோசியல் மீடியாவாக இருந்தாலும் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் அவர்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கிறது. அதில் பிறருடைய குறைகளை சுட்டி காட்ட வேண்டும். காரணம், சுட்டி காட்டாமையே நீங்கள் வந்து அப்படி வந்து நம்ம எழுதுறதெல்லாம் அவதூறாக மாறிடுமோ, அப்படி அவதூறாக மாறின்னு சொல்லிடுவாங்களோ, நம்மளை வந்து பயமுறுத்திடுவாங்களோ நினச்சா நம்ம எதுவுமே வெளியில் சொல்ல முடியாது. எல்லா தவறுகளையும் வாய்மூடி கைகட்டி நின்று வாய்ப்புத்தி நின்று போக வேண்டியதாக இருக்கும். அது அல்ல. என்ன குற்றம், என்ன தவறு, என்ன பிழை என்பதை எடுத்து சொல்வதும், அந்த பிழை, குற்றம், தவறு அது வந்து இல்லை நான் அப்படி செய்யலைன்னு அவர் சொன்னார்னா அதை மறுப்பு தெரிவிப்பதும், அதையும் தாண்டி அவர் அந்த பிழை குற்றத்தில் வந்து மாட்டினார்னா காவல்துறையில் சட்டத்துக்கு உட்பட்டு மாட்டினாங்கன்னா அதையும் செய்தியாக்க வேண்டியதான் நம்முடைய வேலையை தவிர நம்முடைய சொந்த கருத்துக்களை திணிப்பது அல்ல அப்படிங்கிறத ஒன்றை புரிஞ்சுக்கிட்டாலே முதல்ல இந்த ஜேர்னலிஸ்டனுடைய எத்திக் புரியும். ஒரு ஜேர்னலிஸ்ட் தன்னை முன்னிலைப்படுத்திக்க மாட்டான், தான் சொல்வதுதான் சரி என்று வாதாட மாட்டான், தான் சொல்வதும் சரி என்று வாதாடுவான். ஒருவேளை தன்னை விட அதிகமாக அடுத்த தரப்பில் வந்து சரி என்று இருந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பான். இதுதான் இப்போ இருக்குமே தவிர. ஆனால் இப்போது வந்து யூடியூபர்களும் இணைய ஊடகங்களும் ஒரு ஆர்வத்தின் அடிப்படையிலும் அதே போல் சமூக பொறுப்பின் அடிப்படையில் தான் செய்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், தங்களுக்கு தாங்களே கடிவாளம் இல்லாமல், தங்களுக்கு தாங்களே கட்டுப்பாடு இல்லாமல் கட்டுப்பாடற்ற வகையில் போகும்போது தான் இது போன்ற ஒரு வாய்ப்புகளை இப்பொழுதுடா வந்து நமக்கு எதிராக பேசக்கூடியவர்களாம் போட்டு மொத்துன்னு மொத்தலாம் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள், இந்த அரச அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை எப்பொழுதுமே கையில் வைத்திருக்கக்கூடியவங்க வந்து எப்பொழுது வேண்டுமானால் இது போன்ற ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறத முதல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இது குறிப்பாக சமூக ஊடகர்கள், சோசியல் மீடியாவில் பதியக்கூடியவங்க, இந்த ஊடகங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விரிவாக நான் பேசுகிறேன். நான் இப்போ சவுக்கு சங்கர் கிட்ட சொல்ல மாதிரி இராணுவமோ போலீஸோ நீதிமன்றமெல்லாம் இல்லைங்க, அவர் தனி மனிதர். ஆனால் தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக அரசிடம் இப்பொழுது என்ன இருக்குது? அவர்களிடம் சட்டம் இருக்கிறது, அவர்களிடம் காவல்துறை இருக்கின்றன, காவல்துறையின் பல பிரிவுகள் இருக்கின்றன, அவர்களிடம் துப்பாக்கிகள் இருக்கின்றன, அவர்களிடம் கண்ணீர் புகை குண்டுகள் இருக்கின்றன, அவர்களிடம் வஜ்ரா வாகனங்கள் இருக்கின்றன, அவர்களிடம் வந்து அதிரடிப்படை காவல்துறை இருக்குது. இப்படிப்பட்ட பெரிய ஃபோர்ஸ் இருக்குது. இப்படிப்பட்ட பெரிய ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு ஒத்தை மனிதன் ஒருத்தர் வந்து அவதூறாக பேசிட்டார் என்பதற்கு அவர் மீது இத்தனை வந்து அடக்குமுறையை பண்ணுது அப்படின்னா, இப்பொழுது இந்த திமுக அரசு, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான திமுக அரசு என்ன பண்ணுது? தன்னிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இந்த ஃபோர்ஸுகளையும் பயன்படுத்தி ஒரு தனி மனிதர் மீது இப்படி ஒரு அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை ஏவுகிறது. இது ஆரோக்கியமானதல்ல. சவுக்கு சங்கர் தவறு செய்திருந்தால் அவர் மீது அவதூறு வழக்குக்கு என்ன தண்டனையோ அதை மட்டும்தான் கொடுக்க வேண்டுமே தவிர அதை தாண்டி கூடுதலாக அவருக்கு தண்டனை கொடுப்பதும், கூடுதலாக குற்றங்களை அவர் மீது சுமத்தி இன்னும் அதற்கு தண்டனையை கூடுதலாக்குவதும் எல்லாம் செயற்கை வடிவில் செய்யப்படுவது இது சனநாயக குடியரசுக்கு நேர் விரோதமானது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று. அடுத்தது ஃபெலிக்ஸ் ஜெரல்டு. இதில் சவுக்கு சங்கர் கூட எந்த பத்திரிகையிலுமே வந்து முழு நேரமாக பணியாற்றினவர் கிடையாதுங்க. செய்தி பிரிவில் பணியாற்றினவர் கிடையாது. எந்த ஒரு செய்தி காட்சி ஊடகங்களிலும் முழு நேர பணியாளராக பணியாற்றியவர் கிடையாது. ஆனால் ஃபெலிக்ஸ் ஜெரல்டு 2000 2004 வரையிலும் NDTV விஜய் செய்திகள் என்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த NDTVயினுடைய செய்தி பிரிவு தயாரித்து அன்றாடம் வெளியிட்ட ஒரு செய்தி நியூஸ் புல்லட்டினில் அந்த செய்தி பிரிவில் பணியாற்றியவர் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரல்டு. அப்பொழுது நம்ம களத்தில் இருக்கோம். அப்போ வந்து சென்னையில் வந்து களத்தில் ஜெயா டிவியில் பணியாற்றிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கிரைம் பீட்டு தான் நான் முழுசாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டிஜிபி சங்கர் ஜிவல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவில் வந்து அவர் பணியாற்றினார். அவர் சைலேந்திர பாபு அவர்கள் வந்து இப்போ ஜாயின்ட் கமிஷனர், அவர் திரிபாதி அவர்கள் வந்து அப்போ ஜாயின்ட் கமிஷனர். ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம களத்தில் பணியாற்றிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ அப்போ வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் ஜெரல்டு அந்த 2004 வந்து அவரும் வந்து இருந்தார். அவர் கிரைம் பீட்டுக்கு வரும்போது தான் என்னோட தொடர்பு கிடைக்குது. அப்போ எங்கிட்ட தான் கேட்பார், தோழர் நான் வந்து புதுசாக வந்திருக்கேன், நான் எனக்கு இப்போ தான் ஒரு சோர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து உங்களுடைய தகவலும் கொடுங்க, நான் என்னுடைய அடிப்படையில் நான் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாரு. பல தகவல்கள் வந்து கிரைம் பீட்டில் நம்ம இருந்ததுனால முதல்ல தகவலில் வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு அப்போவே சோர்ஸை நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தோம். அது ஃபெலிக்ஸ் ஜெரல்டுக்கு நல்லா தெரியும்.
ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து என்ன தகவலாக இருந்தாலும் அவருக்கு உடனே எஸ்எம்எஸ் ஃபார்வர்ட் பண்ணி விடுவோம். இந்த இடத்துல வந்து தெஃப்ட், இந்த இடத்துல கொலைன்னு உடனே அவர் நேராக போயிட்டு அதை வந்து செய்தியாக்குவார். அவங்க என்டிடிவி விஜய் செய்திகளுக்கு தேவைன்னா செய்தியாக்குவார். இருந்தாலும் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணிப்போம். இன்னொரு ரிப்போர்ட்டர் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார், நான் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி, இது வந்து எங்கள் நெட்வொர்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒன்று. அப்போ இப்படி இருக்கும்பொழுது அப்போ வந்து ஒரு மெயின் சோர்ஸாகவே நான் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரல்டுக்கு இருந்தேன் நான். அப்போது நிறைய தகவல்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் அவர் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2004 பிறகு என்டிடிவி விஜய் செய்திகள் இழுத்து மூடப்பட்டது. அதில் என்டிடிவியினுடைய அந்த டீம் வந்து வெளியேற்றப்பட்டது. விஜய் செய்திகள் நியூஸை விட்டு வெளியில் போய் முழுக்க அவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதில் வந்து பணியாற்றினது தான் நீயா நானு கோபிநாத். அவர் வந்து அப்படி விஜய் டிவியில் ரீட்டைன் ஆகிட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதிவாணன், சுவாமிநாதன், ராஜராஜேஸ்வரி, அப்புறம் வந்து சண்முக சுந்தரம், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபெலிக்ஸ் ஜெரல்டு, இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வெவ்வேறு துறைகளுக்கு போயிட்டாங்க. இதில் ஃபெலிக்ஸ் ஜெரல்டு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து யூடியூப் தொடங்கினார். ஸோ முதன்மையாக தமிழ்நாட்டில் செய்திப்பிரிவிலிருந்து பணியாற்றி விட்டு வெளியே வந்து யூடியூப் தொடங்கியவர் முதல்ல ஃபெலிக்ஸ் ஜெரல்டு தான். அப்போது அதுவும் என்டிடிவி விஜய் செய்திகளில் டாக்டர் பிரணாய் ராய், அதே போல் ஜெனிஃபர் அருள் போன்ற அப்போல்லாம் சுனில்னு ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க. சஞ்சய் பிண்டோனி இப்போ இருக்கார், இப்போ கூட இருக்காருன்னு வச்சுக்கலாம். இதிலெல்லாம் வந்து சுனில்லாம் வந்து நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா சுனிலை சொல்லலாம். காரணம் என்னென்னா, அதே சுனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் என்டிடிவியில் இருக்கும்போது ஜெயலலிதா அப்பொழுது முதலமைச்சராக இருந்தபோது அவர்கள் வந்து நேரில் சந்திப்பதற்கு அழைச்சிருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து சந்திக்கணும் வாங்கன்னு. ஆனால் அவர் எந்த சந்திப்புக்குமே போகாமல் நோ தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு போனவர். அவர் அப்படிப்பட்ட ஒரு வந்து யாருக்கும் வளைந்து கொடுக்காத ஒரு செய்தியாளராக பணியாற்றியவர் சுனில். ஸோ அப்படிப்பட்டவங்களை கொண்ட எத்திக்கோடு இருந்த என்டிடிவி விஜய் செய்திகள் டீமில் பணியாற்றின ஃபெலிக்ஸ் ஜெரல்டு பிற்காலத்தில் வந்து அப்படியே யூடியூபராக வர்றாரு. முதன்மையான யூடியூபராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தற்பொழுது வந்து நல்ல நிலைமையில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். நாங்கள்லாம் கூட யூடியூபுக்கு போகிறதுக்கு இன்னும் கூட நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 சப்ஸ்கிரைபர் தாண்டாமல் இருக்கிற காரணம் என்னென்னா, எனக்கு இருந்த தயக்கம். நம்ம வந்து பெரிய சேனலில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு அவர் அதை விட்டு நியூஸை விட்டு வெளியில் வந்துட்டார். முழு நேர ஊழியராக விட்டு அவரே வந்து நிறுவனராக, ஒரு செய்தி தலைமை ஆசிரியராக, செய்தி ஊடக நிறுவனராக மாறிட்டார்னு வச்சுக்கலாம். நாங்கள் அப்படி இல்லை. அதுக்கு பிறகு பல ஊடகங்களில் பணியாற்றிட்டு நம்ம வந்து இப்போ தான் வெளியில் வந்து தனியாக பண்ணுறோம். ஸோ நமக்கு இருப்பதை விட அவருக்கு ஆரம்பத்திலேருந்து இருந்த காரணத்தில் நிறைய பார்வையாளர்கள் இருக்காங்க. அவர் ஒரு ட்ராக் எடுத்து அப்படியே போயிட்டார். அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது அப்படி எத்திக்கோடு இருந்தவர். ஆனால் சவுக்கு சங்கர் பேசிய வரம்பு மீறிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் எப்படி வந்து எடிட் செய்யாமல் ஒளிபரப்பினார் அப்படிங்கிறது இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அந்த கேள்வியை வந்து ஏற்கனவே கேள்விக்கு உட்படுத்துகிறோம். நம்மகிட்ட பேசக்கூடியவங்க டிஸ்க்ளைமர் நம்ம என்ன போட்டாலுமே, நான் ஒருத்தர் நம்ம பேசியிருக்காருன்னா அதில் அவர் பிழையாக பேசியிருக்காருன்னா முடிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணணும். இல்லை அது பிழையாக பேசிட்டு தெரிஞ்சால் திரும்ப ட்ரிம் கூட பண்ணலாம். இதெல்லாம் யூடியூப்பில் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் அப்படியே ட்ரிம் பண்ண முடியும். இல்லை மியூட் பண்ணிடலாம் அந்த இடத்த, இல்லை முகத்தை பிளர் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் வீடியோ எடிட்டிங்கில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையாவது செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன். பட் அவர் என்ன இதில் பண்ணார், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணாரா எனக்கு தெரியல. ஸோ இப்போ என்னென்னா, அவங்க நினச்சிருப்பாங்க அவதூறு வழக்கு தானே போட போகிறாங்க, இதெல்லாம் எத்தனையோ அவதூறு வழக்குகள் வந்து பத்திரிகைகள் மேலே போட்டாங்க, பார்த்துக்கலான்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டது அவதூறுக்கான குற்றச்சாட்டு வழக்குகள் மட்டுமே அல்ல அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வருது. ஸோ ஃபெலிக்ஸ் ஜெரல்டு வந்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊடகத்தை முழுமையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பணியாற்றினவர். என்டிடிவியில் பணியாற்றி இப்போ இருக்கிற என்டிடிவிலாம் இல்லை. இப்போ இருக்கிற என்டிடிவிலாம் வீணாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டாக்டர் பிரணாய் ராய் இருந்த, ராதிகா ராய் இருந்த காலகட்டத்தில் அப்போ இருந்த என்டிடிவி, இங்கே ஜெனிஃபர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக இருந்தபோது அப்போ என்டிடிவி வந்து கிட்டத்தட்ட பிபிசியினுடைய எத்திக்கு அப்படியே இங்கே வந்து ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிறுவனத்தில் பணியாற்ற ஃபெலிக்ஸ் ஜெரல்டு வந்து ஏன் வந்து இப்படி வந்து பிற்காலத்தில் வந்து அவர் மாறி போனார்? ஒருவேளை இதுதான் இந்த காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்குது, இளைஞர்களுக்கு பிடிச்சிருக்குன்னு போனாலே இல்லையான்னு தெரியல. பட் அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் அவர் செய்தது ஊடக அறம் அல்ல அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ அவதூறு வழக்கு என்பது வந்து பார்த்திங்கன்னா, அவதூறு வழக்குக்கு என்ன வந்து தண்டனையோ அல்லது ஃபைன் தொகையோ அவ்வளோதான். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பேசிட்டிங்கன்னா, அது இப்போ ஹெல்மெட் கேஸாக உனக்கு இது ஒரு நீங்கள் வந்து சிக்னலை தாண்டி போயிட்டீங்களா, இது போன்ற இருக்கு இல்லைங்களா, இது போன்றது தான் அவதூறு வழக்குமே. அது ரொம்ப அவதூறாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து சிறை தண்டனை வரைக்கும் போகும்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒன்றை வந்து இவ்வளவு பெரிய வந்து ஒரு கஞ்சா கேஸு, குண்டாஸ் கேஸ் அளவுக்கு வந்து சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டனால் அவருக்கு தொடர்புடைய ஃபெலிக்ஸ் ஜெரல்டு வந்து அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. ஃபெலிக்ஸ் ஜெரல்டு பேட்டி எடுத்து போட்டார் என்பதற்காகவே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது அது வந்து உண்மையிலேயே வந்து கண்டனத்துக்குரியது. இந்த குமரேஷ் பாபு என்கிற நீதிபதி ஐயா அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இப்படி வேண்டுமென்றே வந்து நேர்காணல் செய்பவர்கள் என்கிற அடிப்படையில் நேர்காணல் செய்பவரையும் முதல் குற்றவாளியாக சேர்க்கணும் ஏதோ ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருப்பார் போல, கருத்து சொல்லியிருப்பார். அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாக பார்க்குறோம். இப்போ என்ன பிரச்சனைனா, ஃபெலிக்ஸ் ஜெரல்டு என்டிடிவியில் இருக்கும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியாது.
ஃபெலிக்ஸ் ஜெரால்டு NDTVயில் இருந்துகிட்டு சவுக்கு சங்கரி பேட்டி எடுத்திருந்தால் இப்படி அவர் வந்து கேள்வி கேட்டதோ அவளை பேச விட்டுருக்க முடியாது. அவர் பேசியது அப்படியே NDTV வந்து ஒளிபரப்பி இருக்காது. சரிங்களா? அப்படி துண்டா தூக்கி போட்டவங்க குப்பையில் தூக்கி போட்டு போயிடுவாங்க NDTVலாம். என்னையா எப்படியா இன்டர்வியூ பண்ணுவ அப்படின்னு ஃபெலிக்ஸ் ஜெரால்டை காரி துப்பிட்டு போயிருக்கும் NDTV ஜெனிஃபர் அருளும் பிரணாய் ராயும். ஆனால் இது இவருடைய ஊடகம்னால அப்படியே வந்து டோட்டலாக அந்த எத்திக்கெல்லாம் மறந்துட்டு அவர் பேசுறது அப்படியே போட்டு அதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிக்கான்னு பார்க்குறோம். இது தவறு. சரிங்களா? இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது இருந்தாலும் கூட ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தவர். எனவே ஒளிபரப்பிட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காக அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கலாம், அது தயவுசெய்து அந்த வீடியோவை நீக்குங்க, இல்லை அந்த போர்ஷன் நீக்குங்க, அந்த மறுப்பு தெரிவிங்க, நீங்கள் வந்து வருத்தம் தெரிவித்து நீங்களே ஒரு காணொலி போடுங்க என்று அரசாங்க தரப்பில் சொல்ல வைத்து அவரை காணொலி போட வச்சிருக்கலாமே தவிர அவரை கைது செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றோம். ஆக இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன பிரச்சனை? ஒன்று, யூடியூபர்களும் சமூக ஊடகங்களும் இணைய ஊடகங்கள் எழுதுகிறவங்க தாங்கள் என்ன வேண்டுமானாலும் பிறரை பற்றி சொல்லலாம் அப்படின்னு ஒன்று சொல்லக்கூடிய ஒன்று. அப்படி சொல்லி ஆதாரமற்று சொல்வது, இல்லை அது ஆதாரம் இருந்து சொல்லி அதை வாதம் செய்து நாம் சொன்னது சரிதான் என்பதை நிரூபிக்கவாது வேண்டும். இல்லை ஒருவேளை நம்ம செஞ்சது தவறுனா இல்லைங்க இது வருத்தம் தவறுதலாக இந்த வந்து செய்தி வெளியாயிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரணும். எதுவுமே இல்லாமல் நம்ம அப்படி தான் நிற்பேன், நீ முடிஞ்சா பார்த்துக்கோ அப்படின்னு நானா நீயான்னு போனோம். இப்படித்தான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இருதரப்புமே அவமானப்பட்டு நிற்கிறது. இப்போ யூடியூபர் அவர்களுக்கும் தலைக்குனிவு, காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தலைக்குனிவு இந்த நிகழ்வில். ஏன்பா எதுக்குப்பா இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? ஒருத்தர் வந்து அவதூறாக பேசிட்டாருன்னு அவளுக்கு வந்து இப்போ என்ன ஆகுது? மக்கள் மத்தியில் யார் பேசினாலும் அவர்கள் கஞ்சா கேஸு பாயலாம், அவர்கள் குண்டாஸ் பாயலாம் என்பதை போல அச்சத்தை உருவாக்குவதற்காக தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் செய்கிறதோ என்கிற எண்ணம் வந்து சராசரி மனிதனுக்கு வந்துவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதெல்லாம் சனநாயகத்திற்கு நல்லதல்ல. இவற்றையெல்லாம் பொதுமக்கள் எப்பொழுதும் போல எல்லா காலகட்டங்களிலும் வாய்வொத்தி கைகட்டி நின்று பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதையும் காவல்துறையினரும் தமிழ்நாடு அரசும் அதே போல இந்த யூடியூபர்கள் சவுக்கு சங்கர் உள்ளிட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்டு உள்ளிட்ட இந்த ஊடகர்களும் யூடியூபர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இடிப்பார் இல்லா ஏமராம் மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும் என்பது வள்ளுவ பெருந்தகையினுடைய வாக்கு. இடித்துரைக்க, சுட்டிக்காட்ட, குறைகளை, பிழைகளை, தவறுகளை, குற்றங்களை சுட்டிக்காட்ட யாரும் இல்லை என்றால், கெடுப்பதற்கு யாரும் இல்லை என்றாலும் கூட ஒரு அரசன் அல்லது மன்னன் அந்த ஆட்சி கீழே குப்புற கவிழ்ந்து விழும் என்பதுதான் இதனுடைய பொருள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.